good afternoon. So நான் இன்னைக்கு எடுக்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரஸ்டிங் டாபிக் பாத்தாலஜிக்கல் பீட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கிற பர்சன் நடக்கிற போது அது காமெடியா இருக்கும். பட் உண்மையிலேயே நிறைய பர்சனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி லைஃப்ல இருக்கு. அதை பார்த்தா உங்களுக்கு ஜோக்கா இருக்கு. ஸோ பாத்தாலஜிக்கல் கேட் கேட்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஒரு பேட்டர்ன் ஆஃப் வாக். நம்ம நார்மலா நடக்கிறத கேட். ஸோ பாத்தாலஜிக்கல் கேட் அப்படின்னா நம்ம அப்நார்மலா ஒரு கையோ காலோ இல்ல ட்ரங்கோ வந்துட்டு அப்நார்மலா மூவ் ஆகிறது பாத்தாலஜிக்கல் கேட். ஸோ நிறைய விதமான பாத்தாலஜிக்கல் கேட். ட்ரெட்லண்டர் கேட், சர்க்கம்டேட்டர் கேட், ஃபுட் ராக் கேட், கேல்கனிங் கேட், ஹை ஸ்டெப்பிங் கேட், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ட்ரெட்லண்டர் கேட். ஸோ ட்ரெட்லண்டர் கேட் பார்த்தீங்கன்னா அது இன்னொரு பேர் இருக்கு, லேட்ரல் ட்ரங்க் பெண்டிங் கேட் அப்படின்ட்டு. லேட்ரலா மூவ் ஆகி பெண்ட் பண்ணி நடப்பாங்க, அதனால அது லேட்ரல் ட்ரங்க் பெண்டிங் கேட்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து எதனால எந்த மசில்லாம் அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹிப் அப்டக்டர்ஸ். ஹிப் அப்டக்டர்ஸ் அஃபெக்ட் ஆகிறதுனா இந்த ட்ரெட்லண்டர் கேட் இந்த மாதிரி நடக்கும். ஸோ ஹிப் அப்டக்டர்ஸ் என்னென்ன மசில்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா க்ளூட்டியஸ் மீடியஸ், மினிமஸ், டென்சர் ஃபேஷியா டேட்டா, டென்டோஸ். இது மூலமா தான் உங்களுக்கு ஹிப் அப்டக்டர்ஸ் வந்து வீக் ஆகி அந்த ட்ரெட்லண்டர் கேட் வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து வேர்டல் கேட். வேர்டல் கேட் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு அஃபெக்ட் ஆனா அது பேர் ட்ரெட்லண்டர் கேட். இதுவே ரெண்டு சைடு அஃபெக்ட் ஆனா அது வேர்டல் கேட்னு சொல்லுவாங்க, டக்வர்க் கேட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சர்க்கம்டேட்டர் கேட். சர்க்கம்டேட்டர் கேட்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஹெமிப்ளெஜிக் பேஷண்ட்ஸ் தான் வந்து அதிகமாக. ஸோ ஹிப் ஃப்ளெக்ஸர்ஸும் நீ ஃப்ளெக்ஸர்ஸும் வந்து பாதிக்கப்படுறதுனால இப்படி நடப்பாங்க. இப்படி நடக்கிறதுனா இப்படி நடக்கிறதுனா சர்க்கம்டேட்டர் கேட். நெக்ஸ்ட் வந்து ஃபுட் ராக். ஃபுட் ராக் கேட்னா அது வந்துட்டு ஹை ஸ்டெப்பிங் கேட்னு இன்னொரு பேர். அது வந்து ஃபுட் ராக் எதனால வரும்னு பார்த்தீங்கன்னா டார்சல் ஃப்ளெக்ஸர்ஸ் வந்து வீக்கா இருக்கும். டார்சல் ஃப்ளெக்ஸர்ஸ் என்னென்ன அது சொல்லுவாங்க? என்னென்ன டார்சல் ஃப்ளெக்ஸர் மசில்ஸ்? tibialis anterior, tibialis anterior, extensor longus, extensor maxillaris. இந்த மூணு மசில் தான் டார்சல் ஃப்ளெக்ஸர்ஸ். இது வீக்கா இருக்குமா ஃபுட் ராக். கேல்கனியல் கேட்க்கு இன்னொரு ஹீல் கேட். ஸோ இது ஆப்வியஸ்லி அதுக்கு ஆப்போசிட். இது அந்த ஃபுட் ராக் கேட்டுக்கு ஆப்போசிட்டா இந்த கேல்கனியல் கேட். இது வந்துட்டு பிளான்டார் ஃப்ளெக்ஸர்ஸ் வீக்கா இருக்கு. பிளான்டார் ஃப்ளெக்ஸர்ஸ் என்னன்னா காஃப் மசில்ஸ், கேஸ்ட்ரிக் அந்த மசில்ஸ் வீக்கா இருக்கு. ஸோ ஓகே, இப்போ நான் சொல்லி கொடுத்த கேட் வந்துட்டு யாரோ ஒவ்வொன்றா எந்திரிச்சு நடந்து காட்டுறாங்க. அஞ்சு எந்திரிச்சு. நான் வந்து இப்போ சர்க்கம்டேட்டரி கேட் வந்து நடக்க போறேன். அதோட இன்னொரு பேர் வந்து ஹெமிப்ளெஜிக் கேட். அதனால ஒரு சைடு வந்து பேரலைஸ் ஆகிட்டு இன்னொரு சைடு வந்து இப்படி எடுத்து வச்சு நடக்கும். சர்க்கம்டேட்டரி ஃப்ளெக்ஷன் அவங்களுக்கு வராதனால. நான் வந்து ட்ரெட்லண்டர் கேட்டு நடக்கிறேன். ஸோ ஒன் சைடு வந்து அஃபெக்ட் ஹிப் மசில்ஸ் வந்து வீக் ஆகிடும். ஸோ வந்து ஒன் சைடு நான் வந்து வேலிங் கேட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அது இன்னொரு நேம் வந்து டக் வாக்கிங் கேட். இப்படி ரெண்டு சைடு வந்து இப்படி பெண்ட் பண்ணி பண்ணணும். இப்போ நான் வந்து கேல்கனியம் கேட் கிடைக்க போறேன். கை எப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும்.